மற்ற நாம் பெற்றது ஆர்வர வல்லார் வள்ளலே கள்ளமே பேசி குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கையால் மிகை பல செய்தேன். செற்று மீதோடும் திரிபுரம் எரித்த திருமுல்லை வாங்கினாய் அடியேன் பற்றிலேன் உற்ற படு துயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ண பணித்து என்னை வாவென்ற வான் கருணை சொன்ன பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோத்தும் வீங்கே பாலும் அமுதம் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போல் என்னார் உயிர் போகமாம் புறகால காம புராந்த சேரும் கயலும் தெளிக்கும் நீர் திருவாவடுதுறை வெந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே. சேபிக்க வந்த எந்திரன் செங்கல் மாலெங்கும் திசை திசையன கூவி கவர்ந்து நெருங்கியே குழாம் குழாமா நின்று கூத்தாடு மாவிக்கு அமுதை என் ஆர்வத்தனத்தினே அப்பனை ஒப்பமர பாவிக்கும் பாவகத்தை அப்புறத்தான் பல ஆண்டு கூறுதுமே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாகன்மார் தூய சொல்மலர் நலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்லவே. புனியர்கோன் பொறித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலும் வந்துண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொள்ளை அவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞாலனிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் இங்கே சாலனிகள் சமவாத முதலிய போய் ஒளித்திட உதயமாய் வந்த பாலனிகள் வெளிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். அரம பார்வதி பதங்கே அழகரமாதேவா சிற்றபேச சிதம்பரம் ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் சுப்பிரமணியம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் சுப்பிரமணியம். அரம பார்வதி பதங்கே அழகரமாதேவா. எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ குடியிலை நாயகமே சமேத என்னை ஸ்ரீ மாசுலாமணீஸ்வர பெருமானுடைய பொற்பாத மலர்களை அடியின் மனமுடி மைகளாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான சபையிலே கூடியிருக்கின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது பெரிய புராண நற்சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்கியிருக்கிறது. ஸ்ரீ மாசுலாமணீஸ்வர பெருமானுடைய திருவுருள் துணையோடு 10 சருக்கங்களை நாம் ஒருவாறு நிறைவு செய்துவிட்டோம். இன்று இந்த புனிதமான வேளையிலே 11வது சருக்கம் தொடங்குகிறது. இந்த 11வது சருக்கம் நம்முடைய அருவான்மை பெரியவர்கள் தனியடியார்கள் போல 9 தொகையடியார்களிலே 7 தொகையடியார்கள் பெருமையெல்லாம் கூறுவது. இந்த அருமையான நூல் முதல்ல திடபால் அந்தனதம் அடியார்க்கும் அடியன் என்று தொடங்கிய அந்த முதல் தொகையடியார் ஏற்கனவே நாம் பார்த்தோம். அதன் பின்னர் பல சருக்கங்களை தாண்டி பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் என்ற இடத்துல 2வது தொகையடியார் திருக்கூட்டத்தை கண்டோம். இனி எஞ்சியுள்ள 7 தொகையடியார் திருக்கூட்டத்துடைய அற்புதமான அருள் அம்சங்களை எல்லாம் இந்த சருக்கம் நமக்கு கிடைக்கிறது. 63 தனியடியார், 9 தொகையடியார்.
கூட்டம் கூட்டமாக இருக்கிற அடியார் பெருமக்களை தொகையடியார் என்று குறிப்பிடுவது வழக்கம். அந்த வகையிலே பத்தராய் பணிவார் என்ற இந்த சருக்கத்தின் கண்ணே நாம் 7 வகையான திருக்கூட்டங்களுடைய இயல்பை பார்க்க போறோம். அதுல முதலாவதாக பத்தராய் பணிவார் புராணம் என்ற ஒரு அரிய புராணத்துல யார் உண்மையான சிவபக்தர்கள் என்று ஒரு வரையறை கொடுக்கக்கூடிய இடம் வேணும். ஆக பக்தர்கள் யார்? நான் பக்தர்கள் சாதாரண நம்முடைய வாழ்க்கையில ஒரு கொச்சை மொழியா பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையிலே பக்தர்கள் யார் என்பதற்கு சேக்கரார் பெருமான் ஒரு தெளிவான வரையறை கொடுக்கிறார். அது இந்த புராணத்தின் கண்ணை மிக அருமையாக நமக்கு கிடைக்கப்படுகிறது. வழக்கம் போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த இந்த திருக்கூட்டத்தை எவ்வாறு வழிபாடு செய்கிறார் என்பதை கண்டு அதன் பின்னர் பெரிய புராணம் சொன்னார். பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கு அடியேன், முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆனேன். நம பார்வதீபதையே. பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்பது நாயனார் வழிபடுகின்ற வழிபாடு. பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன். எல்லாருக்கும் அது என்ன அடக்கான முற்காலத்துல பிற்காலத்துல தற்காலத்துல எல்லாரையும் அடைக்கும். எல்லாருக்கும் அடியேன். சுந்தரம் சுவாமிக்கு முன்னால் உள்ள பக்தராய் பணிவாருக்கு மாத்திரம் பின்னாலே யாரெல்லாம் வர்றாரோ அவர்களுக்கு அடினார். தற்காலத்தில் எங்கெங்கெல்லாம் பக்தர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அடியும். திருவாரூரை சுற்றுமத்தில் என்ன எங்கும் உலகமெங்கும் அதான் எல்லாருக்கும் பக்தராய் பணிவார்களுக்கு அடியேன்னு சொல்றேன். எல்லாருக்கும் அடியும். எல்லாருக்கும் ஒரு விரிந்த பொருளுடைய அந்த வகையிலே யாரெல்லாம் சிவபெருமானுக்கு பக்தர்களாக அவருடைய திருவடியை பணிந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு நான் அடியேன். இங்க சிவபக்தர்கள் இது மூல நூல்ல. விரிநூல்ல சேக்கரார் பெருமான் அதை விரித்து சிவபக்தரோட சிவனடியார் பக்தனை இணைந்த ரெண்டும் அதுல சேர்ந்திருக்கிறது என்பதை திருவள்ளுவர் சித்தத்தோடு அவர் பார்க்கிறார். எனவே பக்தர்கள் என்பது சிவபக்தர் மாத்திரம் இல்லை, சிவபெருமானுடைய அடியார்களுக்கும் பக்தர்கள். அது குருநாதருக்கும் பக்தர்கள். அந்த குரு லிங்க சங்கம் 3 வழிபாட்டினையும் பக்தி செலுத்துகிறவர்கள் மொத்தமா என்று சொல்கிறார் என்பதை நாம் காணலாம். இப்பொழுது பெரிய புராணத்துல சேக்கரார் பெருமான் அற்புதமா 8 திருப்பாடல்களை இந்த செய்தி நமக்கு கொண்டார். அது முதல் திருப்பாடல். ஈசருக்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டார், கூசி மிக குது குதுத்து கொண்டாடி மணமகிழ்வுற்று ஆசையினால், ஆவின் பின் கன்று அணிந்தார் போல் அணிந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார். ஈஸ்வருக்கே அன்பானார், பரமேஸ்வரனுக்கே யகான், பிற தெய்வங்களை வணங்காமல் சிவபெருமானே வணங்கும். ஈஸ்வருக்கே அன்பானார். இப்பொழுது முக்கியமானது இந்த யகானம், பிரிநிலை யகானம் இலக்கண தமிழ் இலக்கணத்துல பிரிநிலை பிற தெய்வங்களை விட்டுட்டு சிவபெருமானையே வணங்கு. ஆக இது பிரிநிலை யகானம். பரமேஸ்வரனுக்கே அன்பானவர்கள் யாரோ அந்த அடியார் பெருமக்கு அன்பானவர்களை எல்லாம் கண்டவுடனே ஈஸ்வருக்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டார். சிவபெருமானுக்கு அன்புடையவர்கள் யாராவது வந்தார்கள் அவர்கள் கண்ட உடனே இந்த பக்தர்கள் என்ன செய்வார்களாம்? கூசி, முதல்ல கூசுதல். முன்னோர்கள் ஏற்குதற்கு கூசு மலர்பாதம் என்று திருவள்ளுவர். கூசுதல்னா அஞ்சுதல் அர்த்தம். அவருடைய பெருமையும் தன்னுடைய எளிமையும் கண்டு அவர்கள் முன்னால் நமக்கு என்ன தகுதி இருக்குது என்று அஞ்சுவார்கள். அதான் கூசுதல். அவங்க முன்னால் நிற்கிறதுக்கு ரொம்ப வைக்கப்படும். எவ்வளவு பெரிய சான்று சிறுத்தொண்டனாரா அடியார் பெருமக்கள் முன்னால் அப்பதான் இருந்தார். எல்லார் முன்னாலையும் பணிவு பணிவாங்க. அவருக்கு சேனாதிபதியா இருந்தார். பரஞ்சோதியாருடைய சேனாதிபதி பரஞ்சோதி திருநாமத்தோட நம்ம பல்லவ மகாராஜாவுக்கு சேனாதிபதி இருந்தார்.
ஆனா அடியார் பெருமக்களை கண்டா அடக்கமும் எளிமையும் கொடுக்க மாட்டார். அதனால எல்லா பெருமக்களும் அவருக்கு சிறு தொண்டனர். அடியார்னா தான் சிறியவராக பாவிக்கின்ற காரணத்தினால அவர் ஒரு பெரிய சிறு தொண்டர். பெரிய புராணத்துல பைரவ குளத்தில் வந்து அடியார் பெருமான் அவருக்கு நீர் தானா பெரிய சிறு தொண்டர், பேரு சிறு தொண்டர், ஆனால் பெரியவர். இந்த சாமியை சொல்றானா அடியார்கள் முன்னால அப்படி நாம பக்தி என்ன பக்தி அவங்கள நிற்க முடியுமா நீங்க நினைக்கணும். அவங்களை விட ஒரு டிகிரி மேல நினைக்கூடாது. கூசுதல், அஞ்சுதல், அவர்கள் பெருமையும் தன் எளிமையை நினைத்து அஞ்சுதல். கூசி மிக குதுகுதித்து சந்தோஷப்பட்டு கொண்டாடி வாழ்க்கையில பெரிய பயன் கிடைச்சிட்டு மகிழ்ச்சியோட கொண்டாடி மனமகிழ்ந்து ஆசையினால் அந்த அவர்களுடைய பாதவர்களை வணங்கணும்னு ஒரு விருப்பத்தோட எப்படி அவர்கள் பின்னால போகணுமா? ஆவின் பின் கன்று அணைந்தார் போ. அழகான உதாரணம். தாய் பசு பின்னால கன்றுக்குட்டி எப்படி பின்னாலே போகுமோ அது போல அந்த பரமேஸ்வரனுடைய அடியார்கள் பின்னால இந்த பக்தர்கள் ஆவின் பின் கன்று அணைந்தார் போல் அணைவார்கள். அவர்கள் பேசுகிற மொழி எப்படி? இதுகளுடைய செயல்பாடு. மனதில குதூகலம், விருப்பம், செயல்பாடு கூசுதல், குதூகத்தல், கொண்டாடுதல். இனி வாக்கு, மனம், வாக்கு, காயம், 3 நாளையும் அவர் வழிபாடு. 4வது வரியில வாக்கு பேசுவன பணிந்த மொழி. அவர் பேசுறது ரொம்ப பணிவான பணிவான் மொழி. அடியார் பணிக்கெல்லாம் கூட இருந்தார்கள். யாரும் கோபமா பேச சிவகாமி ஆண்டாருடைய பூவை சிதைத்தோடனே 24 பணி சுவாமி என்ன நடந்திருக்கிறது அணிஞ்சிருக்கிறார். புகழ்ச்சொல்லினார் 24 திருமுன்னால வந்து நின்று இந்த யானை செய்த பிழைக்கு என்னையும் கொள்ளுனா கொள்ளுங்க. பணிந்த மொழி பேசுவன பணிந்த மொழி. இனியனவே பேசுவார். இப்ப இனிமையா பேசுவார். அடியார் பெருமக்களை வந்தா வாங்க வாங்க என்று இன்ப இனிய முகத்தோடு இனிய சொற்களால வரவேற்பார். அந்த முறை அந்த இனியனவே பேசுவார். ஆக சிவபெருமான் அடியார் பெருமக்களை எல்லாம் இந்த பக்தர்கள் இவ்வாறு கொண்டாடி கொதிகொத்து கூசி நின்று தன்னுடைய இல்லத்துக்கு வரவழைத்து அவர்கள் முன்னால் இனியனவே பேசி தன்னுடைய உள்ளத்திலே அவர்கள் காதல் கொண்டு செயல்படுகிறவர் யாரோ அவர்கள் தான் பக்தர்கள். அப்ப பக்தர்களுக்கு இலக்கண வரிசை நம்பர் 1 இது. சிவபெருமானுக்கு வழிபாடுகளை கண்ட உடனே இவங்க இருக்கணும், கூசணும், குதுகுதிக்கணும், கொண்டாடணும், மனமகிழணும், இனியவே பேசணும், பணிந்த மொழி பேசணும். இப்படிப்பட்ட ஒரு நிலை பசுகளுடைய கன்றுக்குட்டி பசுகளால போதுமா இருக்கும். பக்தராய் பணிவார்கள் இப்படிதான் செய்வார்கள். அது மாத்திரமா தாமரிய அன்பினால் சம்பு வினைய விடத்தும் யாவர்களும் அர்ச்சிக்கும்படி கண்டால் இனிதே உவந்து பாவனையார் நோக்கினால் பரகான பயன் பெறுவார். மேவரிய அன்பினால் மேலவர்க்கும் மேலானார். நம பார்வதி பதையே சம்புவினை சாமி பேரு ஜம்பு. சிவருமான பல திருநாமங்கள் ஜம்புலிங்கம். திருவானைக்கால சாமி ஜம்புலிங்கம். ஜம்பு என்று சொன்னால் சுகத்துக்கு இருப்பிடமானவன் ஜம்பு. ஜம்புநாதன் ஜம்புலிங்கம் சாமி பேர். சங்கரன்னா சுகத்தை செய்பவன். ஜம்பு என்று சொன்னால் சுகத்துக்கு இன்பத்துக்கு இருப்பிடமானவன் ஜம்பு. அந்த ஜம்புவாகிய சிவபெருமானுக்கு அன்பு இவர்களுக்கு தாபரி அன்பு, கெடுதல் இல்லாத, அடிதல் இல்லாத, குறைவுபடாத அன்பு செலுத்தார். நாள் ஆக ஆக அன்பு குறையப்படாது, முடிக்கப்படணும். தாபரிய அன்பினால் ஜம்புவினை யாரெல்லாம் எப்பொழுது ஜம்புவை பூஜை பண்றாங்களோ அதை கண்ட உடனே சந்தோஷமாக ஜம்புவினை எவ்விடத்தும் யாவர்களும் அர்ச்சிக்கும்படி கண்டால் ஜம்புவை பூஜை செய்கிற பெரிய பெருமக்களை எல்லாம் பார்த்த உடனே இறுதி வந்து அவர்கள் பாதத்தில் பணிந்து பாவனையா நோக்கினான். திரும்பிப்பான் மீன் அந்த முட்டைகளை பார்த்த உடனே எப்படி குஞ்சு வருதோ அதுபோல
பெருமக்கள், பூஜை பண்ற பெருமக்கள் பக்தர்களை திரும்பி பார்த்தா அந்த நோக்கு கிடைக்கணும். அருள் நோக்கு. குருந்த மரத்தடியில பரமேஸ்வரனே குருவா இருந்தார். வருகிற முதலமைச்சரை பார்த்து அப்படி அருள் நோக்கு செலுத்த, அதான் பாவனையா நோக்கினார். அந்த நோக்கு கிடைச்ச உடனே பலர்கான பயன் பெறுவார். வாழ்க்கையில தான் பெரியவே. என்னுடைய அடியார் பெருமக்கள் எல்லாம் தன் மீது செலுத்துகின்ற அந்த அருள் வெள்ளத்தை பக்தர்கள் பெற வேண்டும். பலர் காண பெறுவார்கள். மேபரிய அன்பினால் மேலவர்க்கும் மேலானார். பரமேஸ்வரன்பால் அவர்கள் செலுத்துகின்ற அன்பு இருக்குதே, அந்த அன்பு அவர்களை எங்க கொண்டு போகுது? மேலவர், சுப்ரீம் பிளேஸ். மேலவர்க்கும் மேலான, மேலவர்க்கும் மேலவர்க்கும் மேலானான்னு தெத்தமாக சிவருமான். உங்க வீடு எவ்வளவு உயரம்? எங்க வீட்டுல 2 மணிக்கு. எங்க விட 5 மணி. என்ன சொல்றாங்க? என்ன 5 மணி தான், 14 மணி. மேல இருக்கு, மேல இருக்கு, மேல சூப்பர் டீல். வியாபாரத்தில் நிறைய கைலை திருத்தாண்டத்தில் வரும். எல்லாருக்கும் எல்லாருக்கும் மேலான, எல்லாருக்கும் மேல மேலான அவரை பக்தராக. அதுக்கு மூலதனம் என்னது? மேம்பரிய அன்பு. அந்த அன்பினால எல்லாரும் விட மேம்பட்ட இடத்தை சுவாமி அவர்கள் கொடுத்துவார். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? யாராலும் செலுத்த முடியாது அற்புதமான கள்ளம் கபடமற்ற அன்பு. நாமெல்லாம் அன்பு செலுத்துறோம்னா சுயநலத்தான செலுத்தணும். ஒரு தந்தை மகனை படிக்க வைக்கிறாரு. எதுக்காக? அவன் நாளைக்கு வேலைக்கு வந்துடுவான், நம்ம கடனெல்லாம் தீரும், அதுதான் படிக்க வைக்கிறார். ஒரு தாய் தன் மகனை வைக்கிறான், அதுதான். எனக்கா பின்னாடி எனக்கு சோறு கூட மாட்டியா? எல்லாம் சொல்லலாம், பேரு பாசம்னு பேர். ஆனால் இது அப்படின்னு மேம்பரிய அன்பினார், வீடு இடையற்ற அன்பு, தைலதார என்று இந்த அன்பை சாசனம் சொல்லும். தைலதார, தைலம்னா என்ன? அப்படி என்ன? அப்படி ஊத்துறோம்னா இடையீடு இல்லாம எப்படி நெருங்கி நெருங்கி வருதோ அது மாதிரி அன்பு. தைலதார கண்ணப்பனாங்க. அதுக்கு தான் அன்பு நடத்த நிலவுக்கு மேல 6 நாளை பத்தி கண்ணப்பன. காரணம் அன்பு. கண்ணப்பன் ஒப்பதோ அன்பு இன்மை கண்டது. கண்ணப்பனால அரசுத்தின அன்பு எப்படப்போ அது எத்தனை டிகிரி பாசிட்டிவ்ல இருக்குதோ அதுக்கு நேர மைனஸ்ல நான் இருக்கேன். அன்பின்மை. அவர் அன்புல 1000 படி உயரத்தில் இருக்காரு, நான் அன்பின்மையில 1000 படி கீழே கிடக்கேன். யார் மாணிக்காக சொல்றாரு? அவருக்கு முடியுமா? கண்ணப்பன் 30 அன்பு இன்மை கண்டவின். என்கிட்ட அன்பே இல்லைன்னு கண்டுபிடிச்ச பிறகும் கூட சிவருமான் மாதிரி ஒரு ஏமாறுற தெய்வம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் பக்கத்துல நீ எனக்கு அருள் புரிக்க என்ன ஆச்சரியமா இருக்கு. கண்ணப்பன் கடவுள் விட்டு சரிதான், என்கிட்ட அன்பு என்ன இருக்கு? இப்படி ஏமாந்து விடுகிற கண்ணப்பன் 30 அன்பு இன்மை கண்டவை. என் அப்பன் பரமேஸ்வரன் என்னப்பில் என்னையும் அன்பு. அன்பு இல்லாத எனக்கு ஒப்பு நான் தான். என்னை மாதிரி படுமோசம் யாரும் பண்ணாங்க. என் ஒப்பில் என்னை, எனக்கு ஒப்பானவன் நான் தான். அன்பு இன்மையில அப்படிப்பட்டவனையும் சாமி ஆட்கொள்றாருன்னா பெண்ணை பாருங்க. என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு பண்ண படித்து என் பக்கம் குழந்தைடத்தில் அடைக்கிறது, உனக்கு அருபாரிக்கிறேன். அழகா அவருக்கு பணிவு, அவருக்கு அந்த கட்டளை அன்பு கட்டளை பண்ண படித்து என்னை வாவென்ற வான் கருணை, மேலான கருணை. சிவருமான் கருணை மேலான கருணை, வான மேலான அந்த கருணையை சொன்ன பண்ணிட்டு இருக்கு. சென்று ஊதால் கோத்து உண்மை. அப்படி நீரடைந்த பரமேஸ்வரனுக்கு நீ புகழ்பாடி என் ராஜவண்டே பாடு என்று அந்த அருமையான திருவாசகம். அதுபோல மேலவர்க்கும் மேலான அந்த அன்புக்கு நீடி இணையும். பரமேஸ்வரனே சிவகோசரியாருக்குன்னு சொல்லுகிற போது அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும், அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறு அறிநீர் என்று அருள் செய்தார்.
பெரிய புராணத்துல சேர்க்கிறார் பெருமான். பரமேஸ்வரனே கண்ணப்பன சொல்லுகிற ஒரு நற்சான்றிதழ் இந்த படத்தை சொல்றாங்க. ஆகவே மேவரிய அன்பு அதுதான். திருக்கஞ்சிப்படியால அந்த அன்பினுடைய பெருமை சொல்லும்போது கண்ணப்பர் தாம் அறிவார், காலத்தியார் தான். அந்த அன்பினுடைய ஆழத்தை வேற யாருக்கும் தெரியலாம். அந்த அன்பினுடைய ஆழம் இருக்குது, அந்த மேக்னிடியூட் அளவு ரெண்டு பேருக்கு தான் தெரியும். ஒருவர் ஜீவர், இன்னொரு டேக்கர். பெற்றுக்கொண்டவருக்கும் கொடுத்தவர்கள் தெரியும். வேற இடையில இன்டர்மீடியட் யாருமே கிடையாது. எங்களுக்கு தெரியாது. கண்ணப்பர் தான் அறிவு காலத்தியார் தான். எங்களுக்கு இடையில எங்களுக்கெல்லாம் அந்த அன்புடைய ஆழமே தெரியாது. அவர் செய்தாரு, அவர் செய்தார், மட்டன் வச்சாரு, அவர் சாப்பிட வச்சாரு, நம்மளும் சாப்பிடாம பேசுறதுன்னா வெறும் காலம் பொறி வாங்க. அப்ப நிற்க முடியுமா? கண்ணப்பனா அன்புக்கு ஈடு இணையும். தன்னையே மறைச்சார், என் குடும்பத்தை மறந்தார், என் அப்பா அம்மா மறைச்சார், வேட்டையாட போற ஒரே நேரத்தில் டக்குன்னு செஞ்சாச்சு. அப்ப அந்த அன்புதான் ஈடு இணையம். காடனும் நானும் கூப்பிடுறாங்க, போவோம் யாராச்சும் போவோம். எங்க அப்பா இருக்காரு, குடும்பத்தவர் இங்க இருக்கிறார். சின்ன நாள் அவ அப்பா பேர் மறந்தேன், எல்லா பேரும் மறந்தாச்சு. அதுதான் மேம்பறிங்க. அவர்தான் உண்மையான பக்தர். அவர்களுக்கு சுவாமி எந்த இடத்துல வைக்கிறார்? மேலவருக்கும் மேலான அப்பர் பிரத், லோயர் பிரத்துல அப்பர் பிரத்துல கொண்டு வைக்கிறார். அது சுப்ரீம், அது மேல ஆழ்ந்த நேரம் அங்க கொண்டு வச்சு மேலவருக்கும் மேலானார். அங்கணனை அடியாரை யாராக காதலினால் பொங்கி வரும் உவகையுடன் தாம் விரும்பி பூசிப்பாரே. பங்கயமா மலர் மேலான் பாம்பனையான் என்று இவர்கள் தங்களுக்கும் சார்பறிய சரண் சாரும் தகமுடையார். இந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் பக்தர்கள் கண்டால் என்ன செய்வார்கள்? அங்கணனை சிவபெருமான் வராருன்னா, அவருடைய வீதி விழா வருதுன்னா அதை கண்டபோது அப்படியே நெய்வார். நையாத மனத்தினை நைவித்து அப்பெருமானுடைய வீதி விழா கண்டு அப்படியே அழுவார். அங்கணனை அடியாரை அதே போல அன்பு அடியார் பெருமை சொல்வார். ஆறாத காதலினார் பொங்கி வரும் வகையுடன் அந்த அன்பு செலுத்துற போது மகிழ்ச்சி தின்னார். அந்த அன்போடு இணைஞ்சு மகிழ்ச்சி பொங்கி வரும் வகையுடன் தாம் விரும்பி பூசிப்பார். அன்பு விருப்பம் ரெண்டும் கலந்துதான் இந்த பூஜை. யார? அங்கனையும் அடியாரையும் ரெண்டு பேரையும் அவர்கள் பூஜிக்கிறார். அந்த அழகான செயலுக்கு உறுதுணையாக இருப்பது எது? அன்பும் விருப்பமும். அது ரெண்டையும் வச்சு அவர்கள் அருமையா வழிபாடு செய்கிறார்கள். அந்த பரமேஸ்வரனை பிரம்மாவும் விஷ்ணுவும் பல்லாண்டு காலம் தேடி 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 பார்த்து காண முடியல. அவர் அந்த திருவடியை இவர்கள் சரணாக பெறுகின்ற தாமுடையவர்கள் பக்தர்கள். பக்தர்கள் அப்படிப்பட்டவர். மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் 4 அங்கத்தில் போனாங்க, பார்க்க முடியும். ஆனால் அப்பர் பெருமான் சுவாமி தன் அடிமை நினைக்க அவருடைய அடிமையை தன்னை நினைச்சார். சுவாமி காட்சி கொடுக்கிறார் பல இடங்களும். அவர் சரண் சாரும் தம்முடையார். சிவபெருமான் திருவடிகளையே தன் பற்றாக கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரும் குறிக்கோள் அவர்கள் பக்தர்கள். எனவே பங்கயமா மலர்மேலோன் பாம்பனையான் என்று 2 பேரும் பார்க்க முடியாத தங்களுக்கும் சார்பறிய சரண் சாரும் தகமுடையார். பிரம்ம விஷ்ணுக்கள் அறிய முடியாத பாத மலர்களை அவர்கள் தன் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அது சரணாகதி அடைவார்கள். பக்தர்களுக்கு எப்படிலாம் சொல்வது. ஆகவே அடியாரை கண்டா சந்தோஷத்தோடு அவர்களுக்கு பூசிப்பார்கள். அதே நம்ம பெரிய புராணத்தில் பல இடங்களை பார்க்கணும். அடியார்கள் கண்ட போது எப்படிலாம் வரவேற்கிறார்கள். அந்த வகையிலே கொண்டு வந்து மனைப்புகுந்து குழாவாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்திலே வைத்து அர்ச்சனை செய்தது. முன்னி 4 விதத்தில் 6 சுவை திறத்தன ஒப்பிலா அண்டநாயகர் தொண்டனிச்சையின் அமது செய்ய அளித்துள்ளார். அது அடியார் பெருமக்களை வரவேற்கிற பாங்கினை பெரிய புராணம் பேசுகிறோம். இவ்வாறு அடியார் பெருமானையும் அங்கனையும்
அவர்கள் பூஜிக்கவர்களை கண்டா அவர்கள் மீது பாசம் கொண்டு சரணாகதி அடைகிற தாமுடையவர்கள் இந்த பக்தர்கள். அது மட்டுமா, யாதானும் இவ்வுடம்பால் செய்வினைகள் ஏறு உயர்த்தார் பாதார விண்டத்தின் பாலாக என்னும் பரிபால் காதார் வெண்குளை அவர்காம் பணி செய்வார் கருக்குழியில் போதார்கள் அவர் புகழ்க்கு புவனமெல்லாம் போதாவார். நம பார்வதி பகி. இதுக்கு முந்தைய பாடல்ல காதலையும் அவர்கள் விரும்புகிற அந்த விருப்பத்தையும் அவர்கள் உள்ளத்தில் அடைகின்ற மகிழ்ச்சியும் சொன்னார். இந்த திருப்பாடல்ல அந்த பக்தர்களுடைய செயல்பாடு, அவங்க எப்படி உலகத்தில் செயல்படுறாங்க, என்னெல்லாம் செய்யறாங்க, அதான் இந்த பாடல் அழகா சொல்றாங்க. நம்ம போல லௌகிக வாழ்க்கையில அவர்கள் ஈடுபடுவாங்க. இருந்தாலுமே முக்கியத்துவம் அவர்கள் பரமேஸ்வரன் திருப்படித்தாங்க. யாதானும் உடம்பால் செய்வினைகள், இந்த உடம்புனால செய்யக்கூடிய அவ்வளவு செயல்களும் யாருக்கு பயன்பட வேண்டும்? ஏறு உயர்த்தார் பாதார விந்தத்தின் பாலாக. ரிஷபவானத்தில் தன் வாகனமாக கொண்டு குடியாக கொண்டிருக்கிற சிவபெருமான் அவருடைய பாதங்களுக்கே இது அர்ப்பணம் என்று அவர்கள் தன்னுடைய செயல்களை கூட சொல்றாங்க. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் சிவபெருமானுடைய தொண்டிக்கே பாதார விந்தத்தின் பாலாக அவர்கள் தான் செய்த செயல்பாடுகள் எல்லாம் அவருக்கே அர்ப்பணம். இதான் திருநாவுக்கர சுவாமி. இது அப்படியே ஒரு பக்தன் தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே படிதேறும் தலைமனை தலையே நீ வணங்காய். ஆக பக்தர்கள் தன் சிரச எதுக்கு பயன்படுத்தணும் என்று சொன்னால், டிவி தெரியல படமான எட்டி பார்க்க அந்த தலாவை பயன்படுத்த சிவபெருமான் திருவடியில வணங்கணும். அதுபோல கண்கால் காண்மின் குழந்தை கண் எதை பார்க்கணும் சொல்லிட்டாரு. கண்ணுகள் ஆலய நோக்கும் கண்களே கண்கள். பிரம்மோத்தர ஆண்டுல நம்முடைய வரதகிராம பாண்டியர் கண்ணுகள் ஆலய நோக்கும் கண்களே கண்கள், கரைக்கண்டன் கோயில் புகும் கால்களே கால்கள், பெண்ணொரு பாகனை பூசிக்கும் கைகளே கை, பிங்ககண்டன் சீர்பாடும் நாவே நன்னா. அப்படி புகழப்பாடுற நாக்குதான் உண்மையான நாக்கு வரையிற அப்படி சொல்ற. ஆக நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் சிவபெருமான் கற்பனமாகணும். இது அங்கமால நல்லா அழகா ஓடிட்டு கட்டு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம உறுப்புகள்லாம் எதுக்கு செயல்படுதுன்னு ரெண்டாவதுக்கெல்லாம் செயல்படுது. அப்போ பக்தர்கள் அந்த டெபினிஷன் நம்ம உள்ள வர முடியாது. அவர்கள் செய்த அந்த உடம்புனால செய்வினைகள் எல்லாம் ஏறு உயர்த்தார் பாதார பிந்தத்தின் பாலாக